மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாரும் அடுத்த வசனத்துல பாருங்க, அவர் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார். கடைசி அர்த்தம், யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை யூதா மனுஷர்லாம் பார்க்க வராங்க. யோசபாத் ராஜாவுடைய ஜனங்கள் பார்க்க வரும்போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இதுதான் நடக்க போகுது. இந்த ஜெயம் தரும் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எல்லாருடைய காரியத்திலும் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்படும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்பினவர் நம்ம செய்ய வேண்டியது அதிகாலையில் எழும்பணும், பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிக்கணும். துதிக்க செஞ்சவொடனே நமக்கு விரோதமெல்லாம் என்ன செய்யுது? நம்மளை விட்டு அழிந்து போய் எல்லா விரோதிகளும் இல்லை, அவர்களுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? பிரேதம் ஆயிட்டாங்க. ஒருத்தர் கூட என்ன செய்யலை? தப்பவே இல்லை. உடனே யோசபாத்